சிக்னல்ஸ்க்கு எப்படி ட்ரேட் பண்றதுன்னு டீச் பண்ணோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த இடத்த மிஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரைட். இன்னைக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த அப்படின்னா வாலெட், ஓகே, சின்ன சின்ன வாலெட் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லொஸ்டாக இருக்கிறாங்க. ஓகே, 20, 12, 15, 21, 22 இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் 2, 3 பேர் லொஸ்டாக இருக்கிறாங்க. ஓகே, அது வந்து ஏண்ட விஷயம் இல்லை. ஓகே, அது வந்து ஏண்ட பொறுப்பு இல்லை கைஸ். நான் உங்களுக்கு லைவா காட்டுறேன். ஓகே, ஓகே பாருங்க. இப்போ நான் அது உங்களுக்கு லைவா காட்டினா தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் புரியும். இன்னைக்கு நான் கொடுத்த சிக்னல்ஸ். ஓகே, இன்னைக்கு நான் கொடுத்த சிக்னல்ஸ் டெலிகிராம். ஓகே, நியூ குரூப்பை காட்டுறேன். ஓகே, ரைட். இதா இருக்குது இன்னைக்கு நாங்கள் கொடுத்த சிக்னல்ஸ். ஓகே, இன்னைக்கு நான் கொடுத்த சிக்னல்ஸ் வந்து XAUUSD செல். ஓகே, இது என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நியூ குரூப். ஓகே, நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்கிட்ட நான் வந்து ஸ்கேல்ப். ஓகே, அண்ட் 0.02ல ட்ரேட் எடுங்கன்னு கொடுத்தேன். ஓகே, அப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்ட வந்து இது தான். ஓகே, நான் கொடுத்த ட்ரேட் தான் இது. ஓகே, நாங்கள் என்ட்ரி எடுத்தோம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலி நாங்கள் எடுத்துக்கிறோம் 4162. 4162ல மாதிரி நாங்கள் என்ட்ரி எடுத்திருக்கிறோம். ஓகே, அது வந்து 100% ப்ராஃபிட்டாக இருக்குது. ஓகே, நான் அதை உங்களுக்கு இப்போ நான் மார்க்கெட்லேயே காட்டுறேன். 4162ல என்ட்ரி எடுத்திருக்கிறோம். 1 மினிட் நான் மார்க் பண்ணிக்கோறேன். ஓகே, நாங்கள் என்ட்ரி எடுத்தோம் இந்த இடத்துல இருந்து. எங்கே நேரம் தெரியுமா தருகிறது? இந்த இடத்துல இருந்து என்ட்ரி எடுத்திக்கிறோம். 4160. இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருக்கிறோம். ஓகே, எஸ்எல் இருக்குது இங்கனைக்கு. எஸ்எல் இருந்துச்சு இந்த இடத்துல. ஓகே, அந்த ட்ரேட் தான் கைஸ் இருக்குதா இருக்குது இங்க நேரத்தை நாங்கள் என்ட்ரி எடுத்து அந்த ட்ரேட் தான் இந்த இடத்துல ப்ராஃபிட் ஆகிருக்குது. இத்தனை 320 பிப். அந்த ட்ரேட் தான் சில ஸ்டூடெண்ட்ஸ் லொஸ்ட் ஆகிக்கிற காரணம் என்ன? இந்த இடத்துலயே அவங்களோட மார்ஜின் வந்து சின்னதுனால. ஓகே, மார்ஜின் வந்து சின்னதுனால தான் சில ஸ்டூடெண்ட்ஸ் லொஸ்ட் ஆகிருக்கிறாங்க. ஓகே, ஆனா இந்த ட்ரேட் வந்து எஸ்எல் ஹிட் ஆகி இல்லை. இன்னைக்கு தான் எஸ்எல். ஓகே, அப்ப இது வந்து ஏண்ட இஷ்யூ ஒன்று இல்லை. ஓகே, நான் உங்களுக்கு அந்த ட்ரேட்டை நான் மறுவாலும் காட்டுறேன். ஓகே, இந்த ஸ்டாப் லாஸ் வந்து எங்க நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாப் லாஸ் வந்து எங்க நீங்க பார்த்தீங்கன்னா 49.81 பாருங்க. ஓ, 41.80, 41.91ல ஏண்ட எஸ்எல் இந்த இடத்துல இருந்து இருக்குது. ஓகே, 41.81ல 41.81ல ஏண்ட எஸ்எல் இருந்து இருக்குது. ஓகே, மார்க்கெட் 41.79 கிட்ட வந்து மறுவாலும் ப்ராஃபிட்டுக்கு போய்த்திருக்குது. ஓகே, அப்போ என் ஸ்டூடெண்ட்ஸ் சிக்னல் குரூப்பில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறேன், இது ஏண்ட ப்ராப்ளம் இல்லை, அது உங்களோட இஷ்யூ. உங்களோட வாலெட் பேலன்ஸ் சின்னதுனால தான். ஓகே, இன்றைக்கு அது மட்டும் இல்லை, இன்றைக்கு ஹை இம்பேக்ட் நியூஸ் ஒன்று இருந்துச்சு. ஓகே, மந்த் டு மந்த், இயர் டு இயர். ஓகே, இன்றைக்கு ஹை இம்பேக்ட் நியூஸ் ஒன்று இருந்துச்சு 6 o'clock. அதனால மார்க்கெட் வந்து ஹை வாலட்டைல ஒர்க் ஆகிச்சு. ஓகே, ஹை வாலட்டைல ஒர்க் ஆகிச்சு. உங்களுக்கு அதுவும் பார்க்கலாம். இதாக இருக்குது இன்றைக்கு நியூஸ் வந்து ஹை வாலட்டைல மார்க்கெட் ஒர்க் ஆகிச்சு. அது ப்ரெடிக்ட் பண்ணி ஏண்ட சிக்னல்ஸ் வந்து இன்றைக்கி அந்த நான் தந்த சிக்னல் வந்து லாஸ்ட் இல்லை. ஓகே, நான் நிறைய பேர் நினச்சிருப்பாங்க சேல்டு ஃபால்ட்டுன்னு. இல்லை, ஏண்ட ஃபால்ட் இல்லை. நான் ஏற்கனவே அந்த இடத்துல அப்டேட் பண்ணுறது ஏண்ட ஃபால்ட் இல்லை. சில ஸ்டூடெண்ட்ஸ் சின்ன சின்ன வாலட் இருக்கிறதுனால 10, 12, 15, 20, 21 அந்த மாதிரி வாலட் இருக்கிறதுனால தான் அப்படி லாஸ்ட் வந்து போய்த்திருக்குது. ஓகே, ரைட். ம், ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சா? அப்போ அது எல்லாருக்கும் அது புரிஞ்சா? ஏண்ட சிக்னல்ஸ் இன்றைக்கு ப்ராஃபிட்ல தான் போய்த்து இருக்குது. கமல் பிரதர், உங்களுடைய ஐ திங்க் உங்களுடைய லாஸ்ட் வந்து போய்த்து இருக்குது. வேற யாரு?
கரண் இருக்கிறீங்களா? கரண், ரைட். கரண் பிரதர், புரிஞ்சா இப்போ உங்களுக்கு என்ன இஷ்யூ வந்து? ஓகே, ரைட். ஓகே, ரைட். அப்போ இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம் ஒரு இஹ்லாஸ் பிரதர் 15 20 இஹ்லாஸ் பிரதர் 15 யூஎஸ்டி 20 யூஎஸ்டி மினிமம் 50 100 அதுக்கு இடையில இருந்துச்சுன்னா ஈஸி. 70 75 ஓகே, அது மாதிரி இருந்துச்சுன்னா பர்ஃபெக்டாக செய்யலாம். ரைட். அப்போ நாங்கள் இன்றைக்கு பார்ப்போம் ஹவு டு ட்ரேட் ஃபார் சிக்னல். ரைட், நாங்கள் மார்க்கெட்டுக்கு போவோம். ஓகே, ரைட். சிக்னல் ஒன்றுக்கு ட்ரேட் பண்ணும் போது, ஓகே நல்லா கேட்டுக்கோங்க, சிக்னல் ஒன்றுக்கு ட்ரேட் பண்ணும் போது ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் டிபிஎன் எஸ்எல், டேக் ப்ராஃபிட் அண்ட் எஸ்எல் என்ற விஷயத்தை நாங்கள் கட்டாயமாக மைண்ட் செட்டில் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். சரியா? ரைட். ஸ்டாப் லாஸ்ட், ஸ்டாப் லாஸ்ட்ன்றது எங்களோட லொஸ்ட்டை தவிர்த்து கொள்றதுக்கு தான் இந்த ஸ்டாப் லாஸ்ட்ன்ற விஷயத்தை நாங்கள் யூஸ் பண்ணுறது. ஓகே, இப்போ ஏண்ட சிக்னல்ஸ் வரும் போது, ஓகே ஏண்ட சிக்னல்ஸ் வரும் போது, ரைட், காப்பி பண்ண இயலாது. XAUUSD, ஓகே XAUUSD பையா செல்லாண்டு வரும். ரைட், பை என்னவீங்களே, ரைட் பை என்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று பை நவ் வரும், இல்லாட்டி குறிப்பிட்ட ஒரு ப்ரைஸ் ஒன்று வரும். ஓகே சொல்லுவோமே 41 16 41 16. ஓகே, அண்ட் 41 16 அண்ட் 41 14. ஓகே, 41 14. ரைட், இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு பை பண்ணுங்க. டிபி வந்து ஃபர்ஸ்ட் டிபி வந்து 20 பிப், செகண்ட் டிபி வந்து 50 பிப், தேர்ட் டிபி வந்து 100 பிப். சரியா? இப்படித்தான் சிக்னல்ஸ் வரும். ஓகே, அடுத்தது வந்து ஸ்டாப் லாஸ்ட் எஸ்எல். எஸ்எல் ஸ்டாப் லாஸ் ஸ்டார்னா வந்து 4 4 1 1 12 4 1 1 2. ரைட், இந்த இடத்துல இருக்குது. ரைட், XAU யூஎஸ்டி அப்படின்றது கோல்டு. நான் இந்த டைம்லயே, ஓகே இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இப்போ போகிற ப்ரைஸ் ரேஞ்ச்லேயே பை பண்ண சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்? MT5 மெட்டா ட்ரேடர் 5 உங்களுக்கு நான் அனலைஸ் கிளாஸஸில் சொல்லி தந்திருப்பேன் எப்படி ஒரு ட்ரேட் ஒன்று ஃபோர்ஸ் ட்ரேட் எடுக்கணுமெண்டு. ரைட், அப்போ ஃபர்ஸ்ட் ட்ரேட், ஓகே நீங்கள் என்ன செய்யணும்? மார்க்கெட் இப்போ இருக்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் போயிட்டு, ஓகே 0.01 லாட் சைஸில் மார்க்கெட் அடுத்தது பார்க்க வேணும். மார்க்கெட் எக்ஸிக்யூஷன்ல இருக்குது. நாங்கள் இது வந்து பை ட்ரேடோ இல்லாட்டி செல் ட்ரேடோ தந்தது இல்லை, நான் தந்திருக்கிறது வந்து ஸ்கெல்ப் ட்ரேட். அப்படின்னா மார்க்கெட் இருக்கணும், மார்க்கெட் எக்ஸிக்யூஷன் என்ற ஆப்ஷன்ல அடுத்தது நீங்க லொட் சைஸ், ஓகே லொட் சைஸ் வந்து 0.01 லொட் சைஸ் ஆண்டு பார்க்கணும். ரைட், அது ரெண்டும் ஓகேயா இருந்தா அடுத்தது எஸ்எல் நீங்க கட்டாயமா பார்க்க வேண்டியது தான் ஸ்டாப் லாஸ். ரைட், எஸ்எல்ல டைப் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த ட்ரேடை வந்து ஃபேஸ் பண்ணலாம். ரைட், ஃபேஸ் பண்ணுவீங்களே, நீங்க ஃபேஸ் பண்ணிட்டீங்க. சரியா? ஃபேஸ் பண்ண பிறகு இப்போ இந்த ட்ரேட் ப்ராஃபிட்ல போகுதுன்னு வைங்க. ரைட், இந்த ட்ரேட் இப்போ வந்து ப்ராஃபிட்ல போகுது. ஓகே, இந்த இடத்துல இப்போ நான் ட்ரேடை தந்தேன், நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் யோசிங்க. ஓகே, இப்போ இந்த ட்ரேட் வந்து இப்படியே இப்போ ஃபர்ஸ்ட் 20 பிப் வந்து இது ப்ராஃபிட் ஆகுது, TP1 வந்து ஹிட் ஆகுது. அப்போ நான் வந்து குரூப்ல அப்டேட் ஒன்று தரேன், TP1 ஹிட். நீங்க என்ன செய்யணும்? ஒன்று உங்களுக்கு இந்த ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணலாம், இல்லாட்டி உங்களுக்கு இந்த இங்க இருந்த எஸ்எல்ல இந்த இடத்துல மறுவாலும் கொண்டாடலாம். சரியா? அப்ப TP1 ஹிட் ஆகின பிறகு, எப்படி TP1 ஹிட் ஆகின பிறகு நீங்க என்ன செய்யணும்? கட்டாயம் உங்களோட எஸ்எல்ல வந்து நீங்க என்ட்ரி பாயிண்ட்டுக்கு கட்டாயம் கொண்டாடணும். ஓகே, அப்படி கொண்டாடாட்டி தான் உங்களுக்கு லொஸ்ட் வந்து நீங்க மெயினா ஃபோக்கஸ் பண்றது.
ஓகே, நீங்க ஃபேஸ் பண்றது இந்த லொஸ்ட் என்ன காரணம்டா இந்த எஸ்எல்ன்றது வந்து சரியான இடத்துக்கு மூவ் பண்ணாட்டி உங்களுக்கு லொஸ்ட் ஒன்றுக்கு நீங்க கட்டாயம் ஃபேஸ் பண்றதுக்கு வரும். ரைட்டா? ரைட். அப்ப நீங்க இந்த டிபி ஒன்ன ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களோட எஸ்எல் நீங்க வச்ச பிரைஸ் ரேஞ்ச் வந்து நீங்க வச்ச பிரைஸ் ரேஞ்ச் வந்து இது. ஓகே, நீங்க வச்ச பிரைஸ் வந்து 41.08 தான் நீங்க எஸ்எல் வச்சிருக்கிறீங்க. ஓகேயா? அப்ப அந்த எஸ்எல் நீங்க என்ன செய்யணும்? டிலீட் பண்ணிட்டு நீங்க என்ட்ரி எடுத்தீங்க இன்னைக்கு இந்த பிரைஸ் ரேஞ்சில் 41.23 தான் நீங்க என்ட்ரி எடுத்திருக்கிறீங்க. சரியா? அப்ப இந்த எஸ்எல்ல டிலீட் பண்ணிட்டு நீங்க இங்க இந்த எஸ்எல்ல அப்டேட் பண்ணணும். அப்படி அப்டேட் பண்ண பிறகு TP1 ஹிட் ஆயிட்டு, ஓகே, TP1 ஹிட் ஆயிட்டு TP2 ஹிட் ஆயின பிறகு TP2 ஹிட் ஆயின பிறகு நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? இப்ப TP2 ஹிட் ஆயின பிறகு என்ட்ரில இருந்து எப்படி உங்களோட என்ட்ரில இருந்து உங்களோட எஸ்எல்ல நீங்க மூவ் பண்ண வேணும் TP1க்கு. ஓகே, இப்போ நான் சொல்றேன் எப்படின்னு பாருங்க. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஓகே, உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ரைட், உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் 50 பிப் பண்றது. இப்ப இருக்கிற பிரைஸ் என்ன? 41.22. 41, ஓகே, 41.22. ரைட்டா? 41.23 தான் இப்ப பிரைஸ் போகுது. சரியா? ரைட். 50 பிப் பண்றது. ஓகே, 50 பிப் பண்றது 23ஓட, ஓகே, 23ஓட 5 சேர்த்தமெண்டா. ஓகே, 5 சேர்த்தமெண்டா எத்தனை? 23ஓட 5 சேர்த்தமெண்டா 28. அப்ப 28 பிரைஸ் வந்துச்சு. அப்படின்னா 41. ஓகே, நாங்க என்ட்ரி எடுக்கிறோம் வந்து 41.23ல. அதே பிரைஸ் 41.28க்கு போனிச்சேன்டா அங்க நீங்க 50 பிப் உங்களுக்கு ப்ராஃபிட். அதே மாதிரி தான் 41.23ல 41.23ல 41.33க்கு போனிச்சேன்டா அங்க நீங்க 100 பிப் ப்ராஃபிட். அப்ப ஃபர்ஸ்ட் டிபி என்ன கூட இங்கே இப்ப 41.23. ஓகே, இப்ப 41.27க்கு போயிடுச்சு. ஓகே, இப்ப 41.27க்கு போயிடுச்சு. இன்னொன்று மேலே அதான் 41.28க்கு போயிடுச்சு. இப்போ எங்களுக்கு உங்களுக்கு 50 பிப் ப்ராஃபிட். அப்படின்டா 0.01 லோட் சைஸ்ல நீங்க ட்ரேட் எடுத்தாலும் அங்கே உங்களுக்கு $5 ப்ராஃபிட். இப்போ உங்களுக்கு இது க்ளோஸ் பண்ணிடும். ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஒரு விஷயம் ஓப்பனா சொல்றேன். நான் வந்து எப்போதுமே 20 பிப் ப்ராஃபிட் வந்த பிறகு நான் வந்து எஸ்எல்ல வந்து இருந்த இடத்துல இருந்து என் என்ட்ரி பாயிண்ட் கொண்டு போய்த்துருவேன். அதுதான் என் ட்ரிக்ஸ். ஓகேயா? அதே மாதிரி தான் நான் உங்களுக்கும் சொல்றேன். 20 பிப் போன பிறகு சுருக்கானு கொண்டு போய்த்து உங்களோட இருக்கிற மார்ஜினை பாதுகாத்துக்கிட்டு உங்களோட எஸ்எல்ல வந்து என்ட்ரிக்கு கொண்டு போங்க. அதுதான் ரிஸ்க். இப்போ ஒருவேளை இப்போ இது ரைட், இப்போ TP1 ஹிட் ஆகிட்டு TP2க்கு மார்க்கெட் இப்போ பேசிட்டு இருக்குது. இப்போ $5 ப்ராஃபிட்ல இருக்குது. இப்போ நீங்க என்ன செய்யணும்? உங்களோட எஸ்எல்ல கொண்டு போயிட்டு TP1 கிட்ட வைக்கணும். ஓகே, அப்ப TP1 கிட்ட வச்சாதான் ஒருவேளை TP2ல இருந்து திடீரென்று கீழே வந்துட்டேன்டா TP2 கிட்ட வந்துச்சேன்னா அந்த எஸ்எல் வந்து TP2 கிட்ட ஹிட் ஆகி எஸ்எல் வந்து TP2 கிட்ட ஹிட் ஆகி உங்களோட $2 வந்து எப்பயுமே ப்ராஃபிட்ல தான் இருக்கும். ஓகே, அப்ப நீங்க லொஸ்டே இல்ல. ஒருவேளை மார்க்கெட் TP1 கிட்ட போய்த்திருச்சேன்டா, இப்படி TP1 கிட்ட போய்த்திருச்சென்றால் நீங்க அங்க நீங்க ப்ராஃபிட். ஓகே, TP1 கிட்ட நீங்க மார்க்கெட் பெய்த்துட்டா அப்ப அங்க உங்களுக்கு $2 ப்ராஃபிட் இருக்குது தானே? சரியா? ஏன்னா 20 பிப் தான் என்ன TP1. சரியா? அப்ப நீங்க என்ன செய்யணும்? உங்களோட எஸ்எல் டிலீட் பண்ணிட்டு நீங்க முள்ள உங்களோட எஸ்எல் கொண்டு போய் என்ட்ரி கிட்ட வைக்கணும். அப்ப என்ட்ரி கிட்ட வச்ச பிறகு உங்களுக்கு பயப்படாம இருக்கலும். ஏன்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு சேஃபா தான் இருக்கு. உங்களோட வாலெட்ல இருக்கிற பேலன்ஸ் $60 வைங்களேன், அந்த $60 சேஃப். ஓகே, ஒரு வேளை திடீரென்று கீழே வந்துட்டாலும் இந்த எஸ்எல் என்ட்ரி கிட்ட ஹிட் ஆகி லொஸ்ட்டும் இல்லை ப்ராஃபிட்டும் இல்லாமல் உங்களோட ட்ரேட் வந்து க்ளோஸ் ஆகும். ஒன்று உங்களுக்கு $2 க்ளோஸ் பண்ணலாம், இல்லாட்டி $5 ஒரு கட்டி இருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தால் உங்களுக்கு $5 க்ளோஸ் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகே, அது புரிஞ்சா இப்போ எல்லாருக்கும்? அது புரிஞ்சா? ரைட். இப்போ ரெண்டாவது விஷயம் ரைட். ஒன்னாவது ட்ரேட் வந்து லொஸ்ட். ஓகே, ஒன்னாவது ட்ரேட் லொஸ்ட்னு வைங்களேன். ஒன்னாவது ட்ரேட் வந்து லொஸ்ட். ஒன்னாவது சிக்னல் லொஸ்ட். அப்ப ரெண்டாவது சிக்னல்
நீங்க ட்ரேட் பண்ண போது ஒன்னாவது சிக்னல் நாங்க ட்ரேட் பண்றது வந்து 0.01 லொட் சைஸ்ல. சரி, அது லொஸ்டண்டா நாங்க ரெண்டாவது ட்ரேட் ஃபோர்ஸ் பண்றது எப்படி பாத்தீங்கன்னா 0.02 லொஸ்ட்ல, சாரி 0.02 லொட் சைஸ்ல. சரியா? அப்ப 0.01 லொட் சைஸ்ல நாங்க ஃபேஸ் பண்ணி அது லொஸ்டண்டா ரெண்டாவது ட்ரேட் வந்து எடுக்கிறது எப்படி 0.02 லொட் சைஸ்ல. அப்ப என்ன காரணம்டா இதுல 50 பிப் இப்போ எஸ்எல் ஆயிட்டுன்னு வைங்களேன், ஸ்டாப் லாஸ்ட் ஹிட் ஆயிட்டுன்னு வைங்களேன். சரியா? எஸ்எல் ஹிட் ஆயிட்டு 50 பிப். அப்போ அங்கே இன்னைக்கு $5 லாஸ்ட். இப்போ இன்னைக்கு ரெண்டாவது ட்ரேட்ல நாங்கள் எடுத்து இருக்கிறோம் 0.02ல. அங்கே இன்னைக்கு 50 பிப் ப்ராஃபிட் ஆயிட்டேன்டா, 50 பிப் ப்ராஃபிட் ஆயிட்டேன்டா. இந்த $5ஓட இன்னும் $5 உங்களுக்கு இங்கே இன்னைக்கு இருக்குது. அப்ப அந்த லொஸ்டோட உங்களுக்கு இன்னைக்கு ஒரு ப்ராஃபிட்டும் வந்திருக்கு. அப்ப மொத்தம் இன்னைக்கு உங்களுக்கு $10 இருக்குது. $10ல $5 வந்து முதல் ட்ரேட்ல உள்ள லாஸ்ட். ஓகே, செகண்ட் இந்த 0.02ல இருக்கிற லாட் சைஸ்ல $5 வந்து அது உங்களோட ப்ராஃபிட். ஓகே, அப்ப ரெண்டாவது ட்ரேடும் லாஸ்டா, மூணாவது ட்ரேட் எடுக்கணும் நீங்க எத்தனை சைஸ் லாட் சைஸ்ல 0.03ல. ஓகே, அப்படித்தான் வந்து இந்த லாட் சைஸை நாங்க யூஸ் பண்றது. புரிஞ்சுச்சா? இனி புரிஞ்ச எல்லாருக்கும்? ரைட். எப்படின்னா இப்ப லொட் சைஸ் இருக்குது தானே, இப்ப ட்ரேட்ல லொட் சைஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்து நான் தார சிக்னல் வந்து லொஸ்ட்னு வைங்களே. ரெண்டாவது லொஸ்ட் இப்ப நான் எஸ்எல் தந்திக்கிறேன், ஸ்டாப் லாஸ் தந்திக்கிறேன் 50 பிப். லொஸ்ட் வந்துச்சா க்ளோஸ் பண்ணுங்க. ஓகே, அப்ப என்ன செய்யுது, எஸ்எல் ஹிட் ஆகி ட்ரேட் ஒட்டோவா க்ளோஸ் ஆயிட்டு. ரெண்டாவது சிக்னல் வந்த பிறகு நீங்க என்ன செய்யணும், 0.02 என்ற லாஸ் சைஸ்ல தான் நீங்க ட்ரேட் பண்ணணும். பிகாஸ் இந்த $5 நாங்கள் எடுக்கவும் வேணும், எங்களுக்கு இந்த இடத்துல $5 ப்ராஃபிட் ஒன்றும் வேணும். அப்போ மொத்தம் 0.02ல 50 லொட் போனிச்சண்டா அங்கே $10 இருக்குது. இந்த $10ல் $5 வந்து எங்களோட ப்ராஃபிட், மீதி $5 வந்து எங்களோட கடைசி ட்ரேட்ல இருக்கிற லாஸ்ட். புரிஞ்சா? புரிஞ்சா பிரணவன்? பிராணவன் பிரதர், புரிஞ்சா? ஆ, அப்படித்தான் நாங்க ட்ரேட் பண்றது. இப்ப யோசிச்சு பாருங்க, லொஸ்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப இன்றைக்கு லொஸ்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கான்செப்டை நாங்க யூஸ் பண்ணி இருந்தோம்டா. இந்த கான்செப்டை நான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லி தந்தேன். இதை இப்ப நீங்க சரியா யூஸ் பண்றதா இன்னைக்கு அந்த லொஸ்ட் ஒன்று ஃபேஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா? வாய்ப்பு இருக்குதா இல்லையா? இல்லனா வாய்ப்பு இல்லை. ரைட். ஓகே, ரைட். என் ஓல்டு ஸ்டூடெண்ட் வந்து ஓகே அந்த ஸ்டூடெண்ட் ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. பிகாஸ் அவங்களோட வாலெட் சைஸ் வந்து $150. இப்படித்தான் கைஸ். ஓகே, ஃபாரெக்ஸில் ட்ரேட் பண்ணணுமெண்டா, ஃபாரெக்ஸில் சரியாக ட்ரேட் பண்ணணுமெண்டா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் நல்லா இருக்கணும். இப்போ இந்த இடத்துல என் சில ஸ்டூடெண்ட்ஸ் லொஸ்ட் ஆகுறது என்ன காரணம், இந்த இடத்துல லொஸ்ட் ஆகின என்ன காரணம், அவங்களோட மார்ஜின் வந்து சின்னது சுட்டி. இந்த இடத்துல லொஸ்ட் ஆகின என்ன காரணம், அவங்களோட மார்ஜின் வந்து சின்னது சுட்டி. ஒருவேளை அவங்கள்ட ஒரு $100 $150 இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இன்றைக்கு அப்போ எவ்வளோ பெரிய ப்ராஃபிட் ஒன்று இருக்கும். அவங்களுக்கு இன்றைக்கு ப்ராஃபிட் மட்டும் இருக்கும். இந்த இடத்துல நான் எடுக்க சொன்ன ட்ரேடும் வந்து 0.02ல, நான் எடுக்க சொன்னதும் 0.02ல. பிகாஸ் என் ஃபர்ஸ்ட் சிக்னல்ஸ் வந்து லொஸ் ஆயிடுச்சு. செகண்ட் சிக்னல்லாம் வந்து நான் ப்ராஃபிட் பண்ணேன், TP1 வர்க்காட்டி ப்ராஃபிட் பண்ணேன். அதுக்கப்புறம் அது க்ளோஸ் பண்ண சொல்லிட்டு நான் இந்த ட்ரேடு தந்தேன் உங்களுக்கு, 0.02ல எடுக்க சொன்னேன். ஓகே, அப்போ 0.02ல இந்த ட்ரேடை நீங்கள் எடுத்தா, ஓகே இந்த ட்ரேட் எடுத்திருந்தா சரியா உங்களுக்கு ஒரு சரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துச்சேண்டா, ஓகே சரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துச்சேண்டா உங்களுக்கு இன்னைக்கு ப்ராஃபிட் மட்டும் இருக்குது எவ்வளோ தெரியுமா? 100 பிப்புக்கு $20, 300 பிப்புக்கு $60 இருக்குது. ஓகே, அப்போ ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் சரியா ஒரு பர்ஃபெக்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துச்சேண்டா. ஓகே, நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இந்த நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறது தான். ஏண்ட ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ்ட ஒரு அக்கௌண்ட் ஒன்று காட்டுறேன், நான் குரூப்பில் போட்டுறேன். அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட அவர் இன்வெஸ்ட் பண்ணது வந்து 250 250 இன்வெஸ்ட் பண்ணாரு. ஆனால் இப்போ அவர்கிட்ட இருக்கிறது வந்து 1600 இருக்குது, 1600 இருக்குது. அதே மாதிரி இந்த லாஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்திலையும் நான் டிபாசிட்டை காட்டுறேன். ஓகே, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஓகே நார்மலி இப்போ என்னோட 2 இயர்ஸாக வர ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே அவங்களோட இன்வெஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போக்கு மெயினாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸுடைய வாலெட் பேலன்ஸ் வந்து 1000 தாண்டி இருக்குது, $1000 தாண்டி இருக்குது. பிகாஸ் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நல்ல ஓகே, அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து $200 $300 $400. அப்போ அந்த மாதிரியான ஒரு பர்ஃபெக்டான இண்டிவிஜுவல் ஒரு
பர்பஸ், ஓகே, இண்டிவிஜுவல் பர்பஸாக யூஸ் பண்ணால் இது நீங்கள் ஒரு ஜொப்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு கிளைம் ஒன்று எடுக்கலாம், உங்களுக்கு ஒரு இதில் ஒரு பெர்ஃபெக்ட் ப்ராஃபிட் ஒன்றுக்கு போகலாம். பிகாஸ் நாங்கள் வந்து உங்கள்கிட்டால கோர்ஸ் ஃபீஸஸ் எடுக்கிறது இல்லை, ஓகே, சிக்னல் ஃபீஸஸ் எடுக்கிறது இல்லை. உங்களோட பர்பஸ் உங்களுக்கு அண்ட் ஒரு இன்கம் சோர்ஸஸ் ஒன்று இதில் நீங்கள் விரும்புறீங்கன்னா உங்களோட என்ன சொல்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்சோ ஷுட் பி பெட்டர். அப்போ ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இருக்கிற ஒரு இடம். அதில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஒன்று இருந்துச்சுண்டா இதுக்கு சார் நான் போட்டு நான் விருப்பம் வேண்டாம், அப்போ நாங்களும் உங்களுக்கு இன்னொரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஒன்று தரதுக்கு விருப்பம். ஓகே, நான் $50 ஏலா என்று சொல்றது இல்லை, ஓகே, $50 ஏலான்னு சொல்றது இல்லை. இந்த மாதிரியான ஒரு ஸ்டண்ட் ஒன்று வந்த பிறகு, ஓகே, நார்மலி இந்த மாதிரியான ஒரு மூமெண்ட் ஒன்று வந்த பிறகு, ஓகே, இந்த மாதிரியான மூமெண்ட் ஒன்று வந்த பிறகு அங்கனைக்கு கொஞ்சம் உடையும், சரியா? അങ്ങനെ അത് അങ്ങനെയൊക്കെ கொஞ்சம் உடையும். அப்படியேண்டா இப்படித்தான் $50 $10 போனிச்சேண்டா, நல்லா கேளுங்க, ஓகே, $50 $10 போனிச்சேண்டா உங்களோட மனசு கொஞ்சம் இதாகும். நல்லா கேளுங்க, இது ஃபோமோன்ற ஒரு விஷயம், ஓகே. இப்போ நான் உங்களுக்கு அந்த மாதிரி அந்த சின்ன பிள்ளைகளுக்கு டீச் பண்ண மாதிரி இல்லை, இப்போ நான் உங்களுக்கு ஒரு இதில் இருக்கிற மெயின் நாலேஜ் சொல்லித்தரேன், ஓகே. $50 $10 போனிச்சேண்டா நீங்க உடைவீங்க, உங்களோட மைண்ட் செட் வந்து ஃபுல்லாவே லூஸ் ஆகும், சரியா? $100 $10 போனிச்சேன்னா உங்களுக்கு விளங்கவே ஆகுது. நீங்க என்ன யோசிப்பீங்க, ரைட், இப்போ 90 இருக்குது, அடுத்ததுல நான் வந்து ரிகவர் பண்ணுவேன் உங்களோட மைண்ட் செட் ஆகும். ஆனா $50 10 பேய்த்துட்டு அடுத்த ட்ரேட்லயும் 5 போனிச்சேண்டா உங்களுக்கு நல்லாவே ஹர்ட் ஆகும். நீங்க என்ன செய்வீங்க, இன்னும் ஓவர் ட்ரேட் எடுக்க பார்ப்பீங்க. அப்போ அது அந்த மாதிரி இல்லாம உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இதில் போகலாம். இப்போ நான் 4-5 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற இப்போக்கு நான் 5 ஸ்டூடெண்ட்ஸ் தான் ப்ரூஃபை காட்டுறேன்னு பாருங்க. அவங்க இப்போ போட்டது எவ்வளோ, 200 போட்டது, 1600 அது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று இருக்குது, நான் காட்டுறேன் உங்களுக்கு, ஓகே. ரைட், நாங்கள் எடுத்து போகிறது இல்லை கைஸ், உங்களுக்கே தான் இது யூஸ்ஃபுல் ஆகும், ஓகே. ரைட், அடுத்த விஷயம், ரைட், இப்போ இந்த சிக்னல்ஸ்க்கு ட்ரேட் விளங்கிச்சா? இப்போ விளங்கிச்சா? ஒரு சிக்னல் தந்த பிறகு உங்களுக்கு ஒரேடியா ப்ராஃபிட் ஆகாது, விளங்கிச்சா? இப்போ இந்த ட்ரேடை பாருங்க, இப்போ நான் தந்த, ஓகே, இப்போ இங்கனைக்கு பாருங்க, இங்கனைக்கு தான் நான் இந்த இடத்துல தான் என்ட்ரியை தந்தது, சரியா? ஆனால் இது ப்ராஃபிட், இந்த இடத்துல தான் நான் செல் ட்ரேடோடு தந்தது, ஓகே, இந்த இடத்துல தான் நான் இப்படி செல் ட்ரேடோடு தந்தது, ஓகே. ஓகே, ரைட், அப்போ இருந்து நான் செல் தந்தேன், ஓகே, இந்த சிக்னல் செல் ஆப்ஷன் இருந்து தந்தேன், ஓகே. பாருங்க, இந்த இந்த ட்ரேட் தான் அது இதாக இருக்குது, இந்த ட்ரேட் இருந்து தந்தேன், ஓகே. எஸ்எல் வந்து 81 இருந்து 81, ஓகே, 81, ஓகே, இன்னைக்கு தான் எஸ்எல் தந்திருக்கிறேன், ஓகே. எஸ்எல் இன்னைக்கு, ஓகே. அந்த ட்ரேட் வந்து ஒரேடியா ப்ராஃபிட் ஆகி இல்லை, ஓகே. இந்த ட்ரேட் ப்ராஃபிட் ஆகிறதுக்கு மினிமம் 30 to 40 மினிட்ஸ் எடுத்திருக்குது. எப்படி 30 to 40 மினிட்ஸ் எடுத்திருக்குது இந்த ட்ரேட் வந்து ப்ராஃபிட் ஆகிறதுக்கு, விளங்கிச்சா? அப்போ ஒரு சிக்னல் ஒன்று தந்த பிறகு ஒரேடியா ப்ராஃபிட் ஆகாது, ஓகே. நாங்கள் பொறுத்திருக்கணும், எந்த விஷயத்துக்கும் பொறுத்து இருந்தா தான் எங்களுக்கு ஒரு சரியான ப்ராஃபிட் ஒன்று வரும், சரியா? சில ஸ்டூடெண்ட் செய்கிற ஒரு பெரிய பெரிய பிழை என்னன்னு பார்த்தீங்கன்னா, 0.01 லொட் சைஸில் எடுத்துட்டு $1 வந்தாலும் க்ளோஸ் பண்ணுறேன், $2 வந்தாலும் க்ளோஸ் பண்ணுறேன், அப்படி இல்லை ட்ரேடுன்றது, ஓகே. ஹோல்ட் பண்ணி இருக்கிறது தான் ட்ரேட்ஸ், ஓகே. ஹோல்ட் பண்ணி அந்த மூமெண்ட்டை கேட்சப் பண்ணுறது தான் ட்ரேட்ஸ்ன்றது. எப்படி இந்த சரியான மூமெண்ட்ஸை கேட்சப் பண்ணுறேன். இப்போ நான் வந்து இந்த ட்ரேடை நான் க்ளோஸ் பண்ணல, பிகாஸ் எனக்கு தெரியும் இந்த ட்ரேட் கட்டாயமாக ப்ராஃபிட் ஆக ஓணும். பிகாஸ் என்ட சிக்னல்ஸில் அங்கே ஒரு பிழை ஒன்று இல்லை, எப்படி என்ட சிக்னல்ஸில் அங்கே ஒரு பிழை இல்லை, அப்போ அதனால நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஓகேயா? எனக்கு தெரியும் என் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எனக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய ப்ராஃபிட் ஒன்று இருக்குதுன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் அந்த ட்ரேடை ஹோல்ட் பண்ணி இந்த ப்ராஃபிட்டை எடுத்தேன். இப்போ உங்களுக்கு விளங்குறது வந்து என் ப்ராஃபிட், ஓகே. இப்போ உங்களுக்கு விளங்குறது வந்து ஏண்ட ப்ராஃபிட், எனக்கு தெரியும் ஏண்ட அனலைஸ் வந்து கரெக்டான ஒரு அனலைஸ், ஓகே. அப்போ இது வந்து தவறுறதுக்கு ஒரு வாய்ப்பே இல்லை.
அப்போ அதனால நான் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அந்த ப்ராஃபிட்டை நான் எடுத்தேன். இப்போ இன்னைக்கு $63 ப்ராஃபிட். $63 இலங்கை காசுக்கு நார்மலி 12,000 எடுத்தாலும் எனக்கு இன்னைக்கு ஒரு 15,000 மாதிரி ப்ராஃபிட் இருக்குது. ஓகே, அந்த ட்ரேட் தான் இது. அவங்க எடுத்த என்ட்ரியிலே தான் நானும் எடுத்திருக்கிறேன். ஓகே, அப்போ நாங்கள் பொறுத்திருந்து என்ன வார்த்தை ஒன்று இருக்கி தமிழ் வேர்டு பொறுப்பவன் அரசாழ்வானா, அப்படி ஒரு வேர்டு ஒன்று இருக்குத்தானே. ஓகே, அப்போ பொறுத்து இருந்து தான் நாங்கள் எந்த ஒரு வேலையும் செய்யணும். ஓகே, பொறுக்காம ஒன்று போய் செய்ய இயலாது. பொறுத்தார் பூமி ஆழ்வார். எஸ். அப்போ இன்னைக்கு நீங்கள் பொறுத்து இருந்து ட்ரேடை ஃபேஸ் பண்ணணும். ஓகே, சிக்னல்ஸ் வந்தாலும் பொறுத்திருக்கணும். அடுத்தது கைஸ், நான் ஒரு விஷயம் சொல்லிக்கோறேன். ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் என்ற விஷயத்தில் ஓகே, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 100க்கு மேலே இருந்துச்சுண்டா, ஓகே, நான் உதாரணம் சொல்கிறேன். ஓகே, 100க்கு மேலே இருந்துச்சுண்டா குட். $200 மேலே இருந்துச்சு, $200 மேலே இருந்துச்சுண்டா ஓகே, $200 மேலே இருந்துச்சுண்டா சூப்பர். ஓகே, $300 மேலே இருந்துச்சுண்டா, $300 மேலே இருந்துச்சுண்டா பர்ஃபெக்ட். ஓகே, இன்னைக்கு லொஸ்டான ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி நினைங்க. முந்தநாத்து மண்டே ப்ராஃபிட் நீங்க, டியூஸ்டேயும் ப்ராஃபிட் நீங்க. ஓகே, அது என்ன காரணம்? ஓகே, அது என்ன காரணம்டா, அந்த அது என்ன காரணம்னா அது நான் உங்களுக்கு உதாரணமா சொல்லித்தரேன். சரியா? இப்போ இன்னைக்கால இருக்கிற செல் ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல நான் இந்த சிக்னல் கொடுத்தேன். ஓகே, இந்த இடத்துல செல் வந்து இங்கே இந்த இடத்துல மூவ்மெண்ட்டை கொடுத்துச்சு. சரியா? இப்போ இங்கே இருக்கிற செல் வந்து இந்த இடத்துல மூவ்மெண்ட்டை கொடுத்துச்சு. ஓகே, இன்னைக்கு இந்த மூவ்மெண்ட்டை கொடுத்துச்சு. சரியா? அப்போ அதனால நீங்க ப்ராஃபிட். இன்னைக்காலே ஒரேடியா மூவ்மெண்ட்டை கொடுத்துச்சு. அப்போ நீங்க இந்த இது வந்து ப்ராஃபிட். சரியா? இந்த ஆப்ஷனையும் இந்த செல்லையும் கொடுத்தேன். ஓகே, இந்த செல்லையும் கொடுத்தேன். இதுவும் இந்த இடத்துலையும் பாருங்க, இதுவும் நீங்க ப்ராஃபிட். சரியா? அப்போ மண்டேயும் அதே மாதிரி தான் ப்ராஃபிட். சரியா? மண்டேயும் நீங்க அதே மாதிரி தான் ப்ராஃபிட். ஆனா இன்றைக்கு என்ன உங்களுக்கு எல்லாம் போனிச்சு, இன்றைக்கு என்ன விஷயம் உங்களுக்கு என்ன கஷ்டமாயிடுச்சு? பிகாஸ் இன்றைக்கு மார்க்கெட் வந்து கொஞ்சம் அப் ஆகினதுனால 200 பிப் அப் ஆகினதுனால 180 பிப் அப் ஆகினதுனால உங்களுக்கு அது வந்து ஹோல்ட் பண்ணுறது கஷ்டம். அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற பேலன்ஸ் வந்து தாங்குது இல்லை மார்க்கெட்டை. ஓகே, அப்போ அப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஓகே, ரைட். அப்போ $100 இருந்துச்சுன்னா யூஎஸ்டி உங்களுக்கு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு விளையாட்டணும் விளையாடு 200 இருந்துச்சுன்னா சூப்பர். ஓகே, 300 இருந்துச்சுன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒரு அப்படி இப்படித்தான். உண்மையாக சொல்லணும், இப்படி ஒரு விஷயமே இருக்குது guys. உங்களுக்கு இன்கம் எடுத்தோம்னா உங்களுக்கு இதில் ஒரு அளவான இன்கம் ஒன்றுக்கு போகவில்லை. $300 $200 உங்களுக்கு இன்கம் ஒன்றுக்கு போகல. இப்போ நான் வந்து இப்போ இந்த ட்ரேட்ஸ் எல்லாம் ஓகே, இப்போ நான் இந்த ட்ரேட்ஸ் எல்லாம் மார்ஜினை நான் உங்களுக்கு போடுறேன். இப்போ இந்த ட்ரேட் மார்ஜினை போடுறேன். ஓகே, ரியல் அக்கௌண்ட் இது. ஓகே, இதில் வந்து இருக்குது மொத்தம் நான் இதில் வந்து இருக்குது $1900 இருக்குது. ஓகே, $1900 இருக்குது. நான் அது போட்டுவிடுறேன் பாருங்க. ஓகே, $1900 இருக்குது அதில். அப்போ அதனால தான் எங்களுக்கு இந்த மாதிரி ட்ரேட் வந்து ஃபோக்கஸ் பண்ணிலும் நிறைய பேர் கேட்குறது, சார் நீங்கள் எப்படி அப்படி ரெண்டு லட்சம் இவ்வளோ ட்ரேட் அடிக்கிறது? பிகாஸ் அதில் வாலெட் பேலன்ஸ் வந்து கொஞ்சம் கூட. இப்போ 300 எடுத்தோம்னா உங்களுக்கு 0.01ல 2 ட்ரேட் ஆச்சு எடுக்கலும். ஓகே, ஆனால் அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் சாரி இருக்கிற பேலன்ஸை பாதுகாத்துக்கிட்டு ட்ரேட் பண்ணுறது தான் ட்ரேடர்ன்றது. ஓகே, வந்தமா ட்ரேட் ஒன்று எடுத்தோம் அப்படியே போகிறது இல்லை. ஓகே, அது கொஞ்சம் நல்லா மைண்டுக்கு எடுத்துக்கோங்க. இதில் எங்களுக்கு நல்ல விளையாட்டோன்னு விளையாடலாம். ஓகே, இதை பாருங்க, நான் இந்த சிக்னல்ஸை போடுறேன். உதாரணத்துலேருந்தே வருவோம். ஓகே, மண்டேலேருந்து வருவோம். மண்டே எத்தனாம் தேதி? மண்டே இங்கிருந்து போமே. ரைட். இப்போ இந்த ட்ரெயில் பார்த்தீங்கன்னா இதுவும் ப்ராஃபிட் ஆகிருக்குது. ஓகே, 0. சின்ன லொட் சைஸில் அடித்தது. ஓகே, இந்த ட்ரேடும் ப்ராஃபிட் ஆகிருக்குது. ஓகே, இதுவும் வந்து ப்ராஃபிட் ஆகிருக்குது. இப்போ இந்த ட்ரேடும் ஓகே, TP3 அப்படின்னா 100 பிபிட், இதுவும் ப்ராஃபிட் ஆகிருக்குது. இந்த ட்ரேடும் ப்ராஃபிட் ஆகிருக்குது. ஓகே, இன்றைக்கு இந்த மார்க்கெட்னால இது வந்து நான் வந்து 30 பிப்ல அப்படின்னா $3 லாஸ்ட்ல க்ளோஸ் பண்ண சொன்னேன். ஓகே, $3-4 க்ளோஸ் பண்ண சொன்னேன். ஓகே, அதுக்கப்புறம் அடுத்த ட்ரேட்ல அது வந்து ரிகவர் ஆகிருக்க வேணும். ஓகே, ஆனால் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அது சரி இதாவல சரி அதை எடுத்தில்லை. ஓகே, இது வந்து டிபி ஹிட் ஆகிச்சு. ஓகே, இந்த ட்ரேட் தான் பெரிய ப்ராஃபிட் வந்து தந்துச்சு. ஓகே, இந்த ட்ரேட்ல தான் நிறைய 2-3 பேர் அக்கௌண்ட்டை இது பண்ணி கொண்டது. ஓகே, ரைட். அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையும் வரும். அது உங்களோட இந்த இது பொறுத்து. ஓகே,
ப்ராஃபிட் பண்ணாதவங்களும் இல்லை, ஓகே, ப்ராஃபிட் பண்ணவங்களும் இருக்கிறாங்க. ப்ராஃபிட் பண்ணாதவங்க இல்லை, ப்ராஃபிட் பண்ணவங்களும் இருக்கிறாங்க. ஓகே, ரைட். இனிமே ஏதாச்சும் கேள்வி இருக்குதா? ஏதாச்சும் கேட்கணுமெண்டா கேளுங்க. நான் ஏதாச்சும் கேட்கணுமெண்டா கேளுங்க. சின்ன டவுட் உண்டு. ப்ரோ மார்க்கெட் கீழே போகுது. ஏன் மார்க்கெட் இப்போ இந்த கொஞ்ச நாளே இவ்வளோ கீழேக்கு போகுது? என்ன காரணம்? டொனால்ட் ட்ரம்ப் ஸ்பீச் ஒன்று இருக்குது. பாருங்க, இஸ்ராயல் ஈரானுக்கு அடிச்சா, ஈரான் இஸ்ராயலுக்கு அடிச்சாலும் இஸ்ராயல் அஹ், ஈரானுக்கு அடிக்க வேணா என்று ஒரு குட் நியூஸ் ஒன்றுக்குனால தான் இது கோல்டு இப்படி போகுது கீழக்கு. ஒருவேளை ட்ரம்ப் அடிச்சுட்டாரண்டா ஈரானுக்கு, கோல்டு மறுவாலும் அது பேட் நியூஸ் ஆகும், மறுவா மேலேக்கு போகும். இந்த குட் நியூஸ்னால தான். அது மட்டும் இல்லை, இந்த பெட்ரோல், ஓகே, ஆயில்ன்ற விஷயம். ஆஹ், இப்ப ஏதோ ஒரு ஸ்- ஈரானோட டொனால்ட் ட்ரம்ப் ஏதோ ஸ்பீச் ஒன்று நடந்தது. அந்த ஸ்பீச் பாசிட்டிவாக இருக்குது. அப்போ அதனால தான் கோல்டு இறங்குது. ஓகே, இது எங்கேனிக்கு இருந்துச்சுதான் 5000க்கு இருந்துச்சு, இப்போ 4500க்கு வந்திருக்குது. 4000க்கு போகும் இது. இந்த இடத்துல பாருங்க, நான் சொல்றேன், இந்த இடத்துல பாருங்க, 4000க்கு ஒரு அப் அண்ட் ஆகும். இந்த இடத்துல ஒரு நல்ல மூவ்மெண்ட் ஒன்று கொடுக்கும். 4000ல ஒரு நல்ல மூவ்மெண்ட் ஒன்று கொடுக்கும். 4300க்கு சரி வரும். இப்படி இப்படி போயிட்டு, இப்படி போயிட்டு இங்கே காலம் இப்படி வர்றது சான்ஸ் இருக்குது கீழே கீழே. ஓகே, அப்படி ஒரு மூமெண்ட் ஒன்று தரும். சடன் சிக்னல்ஸ் ப்ரொவைட் பண்ணுவீங்களா, இல்லைன்னா முந்தைய ரிமைண்டர் பண்ணுவீங்களா? ஸ்கேல்ப் ட்ரேட்ன்றது தந்த உடனே என்ட்ரி, அப்படி என்ன உங்களுக்கு 3 to 5 மினிட்ஸ் இருக்குது என்ட்ரி எடுக்கிறதுக்கு. ஓகே சார், சரியா விலங்கெல்லாம் ஓகே ஓகே தாரேன். எஸ் ஐ ஹேவ் மணி டவுன் பட் ஐ லாஸ்ட். ஓகே ஷுவர். ஓகே, அப்படி சார் நான் ஓகே, பாருங்க. ஓகே, ஸ்டூடெண்ட் பிரதர், எனக்கு 250 யூஎஸ்டி இன்வெஸ்ட் பண்ணலாம் சப்போர்ட். ஓகே பிரதர், நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க, நான் சப்போர்ட் தரேன். யா பிரதர், 100க்கு மேல இருந்தா பெர்ஃபெக்ட். 100க்கு மேல இருந்தா எங்களுக்கு ஒரு இதோண்டு விளையாடலாம். இல்ல பிரதர், நிகலாஸ் பிரதர் இல்ல. புறவைக்கு நான் எடுத்து தாரேன், கதைச்சு நான் எடுத்து தாரேன் நிகலாஸ் பிரதர். ஓகே, கதைச்சு நான் எடுத்து தாரேன். இப்போதைக்கு எல்லாரும் மொனெக்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருக்கிறீங்க, நான் பார்த்தேன். சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிபாசிட் கொஞ்சம் டைம் எடுக்குமென்னு கேட்டாங்க. ரைட், நோ இஷ்யூ.
ஓகே டிபாசிட் பண்ணுங்க. ஓகே உங்களுக்கு ஏழுமானாலும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. 100 200 உங்களுக்கு எவ்வளோ ஏழுமோ அவ்வளோ பெட்டர். ஓகே அப்ப எல்லாருக்கும் ஓகே இது புரிஞ்சா இன்னும் ஏதாச்சும் தெரிஞ்சுக்கோ வேணுமா? இந்த பாருங்க 5600க்கு இருந்த மார்க்கெட் இப்போ இங்கே இருக்குது 4129ல இருக்குது. சிக்னல்ஸ் குரூப் ஆட் பண்ணணுமேடா. மினிமம் நீங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்றீங்களோ இந்த லிங்க் மூலமா போயிட்டு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி அதுக்கு நீங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்றீங்களோ ஓகே இன்வெஸ்ட் பண்ண பிறகு நாங்கள் ஆட் பண்ணுவோம். எங்களோட குரூப்புக்கு மட்டும் இல்லை அட்வான்ஸ் செஷன்ஸ் இருக்குது. ஓகே எஸ்எம்சியில் நாங்கள் எஸ்எம்சியில் இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸை பற்றி கதைக்கிறோம். ஐசிடி எஸ்எம்சி நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். எங்களோட எஜுகேஷன் ப்ரொசீடியர்ஸும் போகுது. நாங்கள் சிக்னல்ஸ் மட்டும் இல்லை எஜுகேஷனும் நாங்கள் கொடுக்குறோம் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. விஐபி சிக்னல்ஸ் கொடுக்குறோம். ஓகே நாங்கள் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு தான் போகிறோம். எங்களோட ஓல்ட் குரூப்ஸ் இருக்குது அதையும் நான் அப்டேட் பண்ணிவிடுறேன் குரூப்பில். ஓகே ஏதாச்சும் உங்களுக்கு சப்போர்ட் ஒன்றுமெண்டா நீங்கள் பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ண இருக்கிறீங்கன்றாலும் உங்களுக்கு நான் சப்போர்ட் ஒன்று தரேன். இல்ல பிரதர் இப்படித்தானா இப்ப நான் இது ஓப்பனா இப்ப நான் உங்களுக்கு ஓப்பனா தான் காட்டினேன். ஓகே இந்த இன்றைக்கு நீங்க லொஸ்ட் ஆகிறதுக்கு காரணம் என்னன்றது ஓப்பனா காட்டி தான் நான் வந்து கதைக்கிறேன். ஓகே இல்ல என்ற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் அவங்களும் சொல்லுவாங்க இன்னைக்கு இந்த விஷயம் தான் நடந்துச்சு அவங்களுக்கு. ஓகே அவங்களும் இருக்கிறாங்க இந்த குரூப்ல இந்த சிக்னல்ஸ்க்கு இப்ப ட்ரேட் பண்றவங்க. ஓகே அடுத்தது இன்னொரு விஷயம் எஸ்எல்லுக்கு போகுதுன்னா அந்த எஸ்எல்லுக்கு போக விடுங்க. ஓகே ட்ரேட்ஸ் ஹோல் ஓகே கேக் ஒன்ஸ் கட் பண்ணவா கட் பண்ணவா கட் பண்ண அப்படி இல்லை. எஸ்எல் போனோம் எஸ்எல் போனோம் நான் ரெண்டாவது சிக்னல்ஸ் நான் வந்து உங்களுக்கு அதை ரிகவர் பண்ணி தரேன் தானே. ஆ அப்போ அதனால கொஞ்சம் மைண்ட் செட்டை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுங்க. ஏதாச்சும் கேள்வி இருக்குதா? எனி கொஷன்ஸ்? கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா பிரதர் டிபாசிட் பண்ணுங்க. டிபாசிட் பண்ண பிறகு உங்களை நான் ஆட் பண்ணுவேன். இப்போ கொஞ்ச நாள் பர்ஃபெக்டா ப்ராஃபிட் வந்துச்சு. இன்றைக்கும் ப்ராஃபிட் இருந்துச்சு. வாலெட் பேலன்ஸ் கொஞ்சம் பெருசா இருந்துச்சுடா. அந்த சின்னதுனால தான் லொஸ்ட் ஆகிட்டாங்க 2 3 பேர் என்ன ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே இந்த ரெக்கார்டிங்ஸை நான் இதோட எண்ட் பண்ணிக்கோறேன்.